ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து 2 ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இன்ஜினியர், இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கான ரெக்யர்மென்ட் தான். இதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஓகே, இப்போ ஜோஹோல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெக்யர்மென்ட் போட்டுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், டெக்னிக்கல் சப்போர்ட் ரோலுக்கான ரெக்யர்மென்ட் நிறைய அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க மெஷின் லேர்னிங் இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி இன்ஜினியர், இன்னொன்னு மால்வேர் அனாலிஸ்ட் ஒண்ணு லாஸ்ட்டா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ரெக்யர்மென்ட் வந்து புதுசா எப்போவா தான் வரும். ஸோ இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெஷர் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஃப்ரெஷரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க சொல்லி இத அப்ளை பண்ண வைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கான ரெக்யர்மென்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஜோஹோ ஆண்ட்ராய்டு டெவலப்பரு, ஜாப் டைட்டிலும் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்பர். வொர்க் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் தான். திருச்சி, திருநெல்வேலி, தென்காசியில நீங்க வொர்க் பண்ண போறீங்க. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த 3 லொகேஷன்ல நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகே. Passionate and skilled Android developer with 2 to 5 years experience. The candidate must have strong coding abilities, hands-on experience with modern Android development tools பத்தி தெரிஞ்சிருக்கணும், and libraries, solid understanding of app architecture பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னா ஓவரால் அந்த ஆர்கிடெக்சர் பத்தி தெரிஞ்சிருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன், பில்ட் அட்வான்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் யூசிங் கோட்லின் மூலமா நீங்க கிரியேட் பண்ண தெரியணும். மாடர்ன் யூஐ யூசிங் ஜெட் பேக் காம்போஸ் தெரியணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒர்க் வித் ரூம் டேட்டாபேஸ் ஃபார் லோக்கல் டேட்டா பர்சிஸ்டன்ஸ்க்கு நீங்க ரூம் டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா எம்விவிஎம், எம்பிஏ, கிளீன் ஆர்கிடெக்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும்ன்றது. ஸோ இந்த இதுல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல நாலேஜ் இருந்தாலும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க. 2 to 5 இயர்ஸ் இல்ல 3 to 5 இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், ப்ரொவிஷன் இன் கோட்லின் அண்ட் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே தெரியணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேல கொடுத்துருந்தது தான். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க வெப் டெவலப்மெண்ட் ரோல் இல்லனா ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் போறீங்க அப்படின்னாவே ரெஸ்ட் ஏபிஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அது நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. ஓகேவா? நைஸ் டு ஹேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூனிட் டெஸ்டிங், யூஐ டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ், என்ஷூர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆப்டிமைஸ்ட் ஃபார் மல்டிபிள் டிவைசஸ். ஃபோனு, டேப்லெட்ஸ், குரோம் புக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிஐசிடி டூல்ஸ்ல தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் ஆஃப் கூகுள் பிளே ஸ்டோர் பப்ளிஷிங் அண்ட் ஆப் லைஃப் சைக்கிள். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிட்டு கண்டிப்பா அதை வந்து நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல தான் போட போறீங்க. ஸோ அதுலலாம் நீங்க பப்ளிஷ் பண்ணவும் அதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லா தெரியணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்றதுக்கு இந்த ஃபார்ம் நீங்க ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிடிசி கரண்டா வாங்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் ஆக்சுவலா இப்போ ரீசெண்ட் இயர் ஃப்ரெஷரும் நீங்க கொஞ்சம் ஓரளவு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? சப்மிட் பண்ணிட்டு இது என்ன அப்படின்னா ஜோஹோ பொறுத்தவரைக்கும் மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு மெயில் வரும். அப்படி யாருக்காவது மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அனுப்பி விடுங்க. நம்ம அதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இல்லைனா உங்களோட வீட்டில் தங்கச்சியோ தம்பியோ வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் 7th 8th ஸ்டூடெண்ட்லாம் வந்து பைத்தான், ஜாவா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு நீங்க சம்மர் கோர்சஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்க அதுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணலாம். இல்ல நான் வந்து இப்ப டிகிரி முடிச்சிருக்கேன். இல்ல ஆல்ரெடி நான் முடிச்சுட்டு நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா, அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இங்க ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இப்ப ரீசெண்டா டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு வந்து நிறைய ரெக்யர்மென்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பைத்தான் வித் நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சுக்கலாம். இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு பிசினஸ் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் பவர் பிஐயோட தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா, எஸ்கியூஎல் இதெல்லாம் தெரிஞ்சாவே வந்து இப்போ டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு நம்ம ரீசெண்டா ஒரு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்சஸ்லாம் வந்து ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்ப வாங்க அடுத்த ரெக்யர்மென்ட் பத்தி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரோல் வந்து செக்யூரிட்டி இன்ஜினியர்.
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 to 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து இதுல சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் ஐடி டூ ஜாயின் அவர் குரோயிங் ஐடி செக்யூரிட்டி டீம்ல நீங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும் அப்படின்றது. செக்யூரிட்டி இன்ஜினியர்னோனே நீங்க வந்து வேற எதுவும் நெனச்சுக்காதீங்க. கண்டிப்பா அந்த இன்ஜினியர் அந்த ஃபுல் நெட்வொர்க் டீமோட, சைபர் செக்யூரிட்டி டீமோட நீங்க கம்பைன் பண்ணி வொர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஆம், அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி ஓவராலா ஃபுல்லாவே பார்த்துட்டு, இதுல உங்களுக்கு எது தெரியும் அப்படின்ற நாலேட்ஜ்க்கு ஏத்த மாரி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து தெரியணும். குட் கம்யூனிகேஷன் போத் வெர்பல் அண்ட் ரிட்டன். இப்ப எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே இப்ப கம்யூனிகேஷன் மஸ்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா ChatGPT இதுலலாம் நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆ எல்லாருமே வந்து கம்யூனிகேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எபிலிட்டி டு வொர்க் அண்டர் பிரஷர்லயும் ரெஸ்பாண்ட் எஃபெக்டிவ்லி டு சென்சிட்டிவ் அண்ட் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ்க்கும் நீங்க வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்ட், பவர் ஷெல் இதுல எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் அசூர்ல வொர்க் பண்ண தெரியணும் அப்படின்றது குடுத்துருக்காங்க. இப்ப எந்த நீங்க வந்து கிளவுடே எடுத்துக்கிட்டாலும் பைத்தான் வந்து மஸ்ட். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இப்ப ரீசெண்டா வந்து ஆன்லைன் பேட்ச் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பெனிலேயே வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு வரணும் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் கோர்ஸ் வந்து பண்ண சொல்லுங்க. ஓகே. ஓகே. இதுல உங்களோட டீட்டெயில் உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். மெயில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். பாய். டேக் கேர். வில் see you on next video.